சிவாஜி கணேசன் சார் வந்து பண்ற ஆக்டிங் வந்து வாட்டர்மெலன் மாதிரி பண்ண போறோம். சிவாஜி கணேசன் சார் மாதிரி இல்ல. உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? அவரோட ஃபேனுங்க நான். அதுக்கு தானே அந்த பாட்டுக்கு இந்த குரலுக்கு தானே தமிழ்நாடே அடிமையா இருக்கு. இல்லங்க ஃபர்ஸ்ட் என்ன ஜுன்னி ஜுன்னின்னு கூப்பிட்டாங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. ஜுன்னின்னு எதுக்கு கூப்பிடுறாங்க? மூஞ்சி சார் மூஞ்சி. எனக்கும் பாலிடிக்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லையே. என்ன போய் ஓட்லாம் போட சொல்லாதீங்க. என்கிட்ட ஓட்டர் ஐடி கூட கிடையாது. இல்லையா? தலைவா மன்னிச்சிரு. வட்ட வட்ட பார்வையிலே வட்ட வட்ட பார்வையிலே வரகரிசி தீட்டையிலே வரகரிசி தீட்டையிலே தக்கு முக்கு திக்கு தாளம் தக்கு முக்கு திக்கு தாளம். இது யாரு பாட்டுனா சீமான் இருக்காது தெரியுமா? சீமான் தெரியாதா? சீமான் தெரியாதா? சீமான் தெரியாதா? சீமான் தெரியாதா? தமிழ் பர்சனா? செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென சீமான் மயங்கி விழுந்தார். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். என்ன சரி வாய் வளருது அப்படியே நான் போயிடுறேன். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் ஜுன்னி தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட நிறையா ஃபன்னான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம். சரி ஓகே, அந்த படத்தில் வந்து உங்களுக்கு அந்த ஜுன்னி பேர் வச்சதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? என்னம்மா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. இல்லங்க ஃபர்ஸ்ட் என்ன ஜுன்னி ஜுன்னின்னு கூப்பிட்டாங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. யாரடா கூப்பிடுறாங்க பார்த்தா என்ன கூப்பிடுறாங்கங்க ஜுன்னின்னு. இது ஜுன்னின்னு எதுக்கு கூப்பிடுறாங்க? வேற மாதிரி இல்லை இது போகும். மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. சரி அது நல்லா போயிடுச்சு படத்துலையும். சரி நீங்கள் போயிட்டு அதில் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு 50-60 பேர் 100 பேர் இருந்திருப்பாங்க தேட்டரில். ஆமாம், உங்களை ரசிக்கும் போது எப்படி இருந்துச்சு? என்ன ரசிச்ச மாதிரி தெரியல எனக்கு. சும்மா இவர் எல்லாரும் ஏற்றி விடுவாரு. ஜுன்னிக்கு கிளாப்ஸுங்க அவ்வளோதான், நம்மளுக்கு இல்லை. என்னதான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இந்த வாட்டி? என்னதான் கண்டென்ட் இந்த வாட்டி என்ன எடுத்துறது? நாங்கள் எங்கே எடுத்தோம்? அவங்களே கொஸ்டின் கொடுத்துட்டு எங்களை எடுக்க சொல்கிறாங்க. அதாவது டிஸ்க்ளைமர், இதுதான் நீங்கள் கேட்கணும், இதுதான் நான் ஆன்சர் பண்ணுவேன். அடுத்தானாங்க அப்படிலாம் இல்லை, என்ன வேணால் கேட்கலாம். என்ன வேணா கேட்கலாம். சரிங்க ஓகேங்க. ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசைங்க. சரி இது நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிக்கிறேன். ஏன் கேட்கல முதல்ல? அப்படி என்ன சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச சாங் எதுங்க? இப்போ வந்துட்டு மோஸ்ட்டாக இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லவ்லேருந்து கொஞ்சம் ட்ராக். தமிழில் வந்துட்டு தீமா தீமா கேட்பேன். ஓகே, அந்த சாங் எனக்காக பாடுறீங்களா? நீங்க பாடி கேட்கணுமாங்க எனக்கு ஆசை. ஏங்க இப்படி பண்றீங்க? அதாங்க ரொம்ப நாளா கேட்கணும்ன்றதாங்க. உண்மையிலே நான் பாடணுமா? வாய்ஸ்ல கேட்க யாரோ கேவலமா இருக்குமே. சரி வேற ஏதாவது அப்ப நான் பாடுற மாதிரி ஏதாவது பாட்டு சொல்லியிருப்பேனே. தீமா சரி வேற சாங் சொல்லுங்க. உண்மையிலே பாட போறேனா? அப்ப இருங்க. எல்லாம் முன்னாடியே சொன்னீங்க. நானும் பாடி யாருமே பார்த்தது இல்ல. இப்ப கேவலமா இருக்கு வாய்ஸ். பரவாயில்ல, நல்லா இருக்கு, அருமையா. வேற ஒரு வீடியோல பண்ணலாம்ல. இது இங்கிலீஷ் பாட்டு பாட்டா? தமிழ் சாங் நல்லா இருக்குங்க. ஐயோ தமிழ் சாங் தான் கொஞ்சம். நான் ஒரு சாங் சொல்றேன், பாடுறீங்களா? ஓகே, நீங்க ரெடி? ரெடி. தலைவா மன்னிச்சிரு. இதெல்லாம் சாங்ல இருக்கா? சம சாங் அது. சரி ஓகே. வட்ட வட்ட பார்வையிலே வட்ட வட்ட பார்வையிலே வரகரிசி தீட்டையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகளே தக்கு முக்கு திக்கு தாளம் சொந்தமுள்ள அக்கா அத்த மகளே அத்த மகளே தக்கு முக்கு திக்கு தாளம் தக்கு முக்கு திக்கு தாளம். இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா தக்கு முக்கு திக்கு. நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா தக்கு முக்கு திக்கு தாளம் தக்கு முக்கு திக்கு தாளம். குத்தமுள்ள மாமன் பொண்ணே குத்தமுள்ள மாமன் பொண்ணே சோரனுக்கு வேணாண்டி சோரனுக்கு வேணாண்டி சொந்தமுள்ள அத்த மகளே தக்கு முக்கு திக்கு தாளம் தக்கு முக்கு திக்கு தாளம். உன் பொண்ணு மட்டும் போதுமடி தக்கு முக்கு திக்கு தாளம் உன் பொண்ணு மட்டும் போதுமடி தக்கு முக்கு திக்கு தாளம் தக்கு முக்கு திக்கு தாளம் தக்கு முக்கு திக்கு தாளம். மகரை இது யாரு பாட்டுனா சீமான் இருக்காது தெரியுமா? சீமான் தெரியாதா? சீமான் தெரியாதா? சீமான் தெரியாதா? சீமான் தெரியாதா? தமிழ் தாய் வார்த்தையே மாத்த தெரியாதா? தமிழ் பர்சனா? நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றீங்களா? இஸ் a பொலிட்டிக்கல் பர்சனா? எனக்கும் பாலிடிக்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லையே.
என்ன போய் ஓட்டெல்லாம் போட சொல்லாதீங்க, என்கிட்ட ஓட்டர் ஐடி கூட கிடையாது. இல்லையா? இப்ப நடந்துட்டு இருக்கிற சில விஷயம்லாம் தெரியும், பட் நார்மலா கொஞ்சம் கத்துக்கணும் இதெல்லாம். அதுக்குன்னு ரோஸ் சரி சொல்லுங்க யார் தலைவா அவரு? உனக்கு தெரியாதுன்ட்டாங்க தலைவா. அலுவலக அறை பச்சை மட்டை. இப்ப அத கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப மக்கள் என் மேல ஏறதுக்கு நீ எல்லாம் எதுக்கு சீமான் ரசிகர்களே, சீமான் சரி பாடினதுக்காச்சும் என்ன மன்னிச்சு விட்டுருங்க, எனக்கு தெரியல. சரி ஓகே, உருகி உருகி சாங் பாட போறேன் கைஸ். ரெடி ரெடி. என்ன வச்சு ஃபன் உண்மையிலேயே சீரியஸா என்ன வந்துட்டு என்கரேஜ் பண்றீங்களா இல்ல என்ன ஃபன் பண்றீங்களா? இல்லங்க, எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசைங்க. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை? உங்க வாய்ஸ்ல நான் ஒரு சாங் கேட்கணும்னு எனக்கு ஆசைங்க. இப்போ ஒண்ணு பாடணுமேங்க, ஏதோ தக்க முக்கு திக்கு தாளம். அது வேற. ரெடி? நீங்க தான் டியூன் போடணும். இசைமலையில் நனைய தயாரா? தயாரா? ஓகே, நீங்க என்ன எப்படியாச்சும் டியூன் போடுங்க. போடுறேங்க. என் கூட ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்றேங்க, சொல்லுங்க. நீ உருகினீனா நான் அடுத்த உருகி வந்துருவேன். சரி ஓகே ஸ்டார்ட். உருகி உருகி போனதடி என் உள்ளம் யார் நீயே. யார் அங்க காலங்காத்தால எரும மாடு மாதிரி கத்துறது? இவர்தாங்க. குருகி குருகி போனதடி என் எண்ணம் யார் நீயே. நீன்றி மூடுமே என் வானோ. செம்மையா பாருங்க. ஏங்க சும்மா சொல்லாதீங்க, இஷ்டத்துக்கு கமான் வேலு, இஷ்டத்துக்கு எப்படி கிளாப் பண்ணுங்கப்பா. ஏங்க உண்மையிலே கேவலமா தானே. சூப்பரா பண்ணீங்க, செம்மையா பண்ணீங்க. அடுத்த வாட்டி நான் வேற நீங்க இந்த மாதிரி சொன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது மாதிரி நிறைய சாங் பாடுங்க உங்க இன்ஸ்டாகிராம்ல, அப்பதான் யாராவது வாய்ப்பு தருவாங்க. சும்மா அது நல்லா இருக்குங்க உங்க வாய்ஸ். அப்ப ஓகே, இப்படிலாம் சொன்னா இப்படிலாம் யாராவது கிளப்பி விட்டுருங்க. இப்படி பண்றாரு இவரு. அப்ப நம்ம வாட்டர் மெலன் மாதிரி நான் வந்து நடிப்பு ஓகே ஓகே, இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கலாம். நீங்க வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி பண்ணணும். இப்போ நான் பாடுறதுனால இவரு வாட்டர்மெலன் ஸ்டார் உங்களுக்காக இப்போ இவரு ஒரு சரியான நடிப்பு அரக்கர் வந்திருக்காரு உங்களுக்காக. இப்போ வந்துட்டு நடிச்சு காமிக்க தலைவா உன் லெவலுக்குலாம் எனக்கு பண்ண இல்ல 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 பரவாயில்ல, என்னதான் தல அளவுக்கு நம்மளால முடியாது, நம்மள அவரை விட கம்மி தான். பட் சரி, ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுமா, நம்ம சரி நார்மலா ரெண்டு பேரும் பண்ணலாம். நார்மலா நடிக்கிறது கூட நடிச்சிடலாம், ஆனா அவர் நடிக்கிற மாதிரி நம்ம நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியா? ஏன்? அதுதான் நடிப்பா இருக்கிற அவரு. அவர் உங்களுக்கு புரியலையா? ரெடியா? வாட்டர் மெலன் என்ன நீங்க என்ன போன் வச்சுக்கோங்க, வாட்டர் மெலன் மாதிரி. ஓகே எப்படி? அது கரெக்டா வாட்டர் மெலன் மாதிரி. ஓகே ரெடி? என்னங்க பண்ணுவார் அவரு? இப்படி ஃபர்ஸ்ட் கடிச்சிரணும். இப்படி மியூசிக் போடுங்க. வேணாம் காப்பிரைட்ஸா? சரி சரி ஓகே ஓகே ரெடி? ரெடி? இல்லங்க அவர் சிரிப்பு. அடுத்து ரெடியா? கத்தி குத்திக்கிறேன். இப்படி குத்துவாரா? யாரு? சிவாஜி பண்ணுவார் அப்படியே. ரெடி? சிவாஜி கணேசன் சார் வந்து பண்ற ஆக்டிங் வந்து வாட்டர் மெலன் மாதிரி பண்ண போறோம். சிவாஜி கணேசன் மாதிரி இல்ல. ரெடி? என்ன இந்த முக்கு முக்குற காலையில போலி. அடுத்து 3 படத்துல தனுஷ் பண்ணுவார்ல. உன்னால சும்மா இருக்க முடியாதடா, எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? அவரோட ஃபேனுங்க நான். அதுக்கு தானே அந்த பாட்டுக்கு இந்த குரலுக்கு தானே நம்ம தமிழ்நாடே அடிமையா இருக்கு. கியூட்டா இருக்காரு அவரு. சீரியஸா? அதாவது ஆக்சுவலா வந்து எங்க சேனல்ல வந்து அவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு ஓடிட்டாருங்க. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. 2 क्वेश्चन கேட்டோனே அது எல்லா பண்ணிட்டாரு. அதனால எங்க சேனலுக்கு வர்றாரான்னு தெரியல. அப்படி வந்தாருன்னா கண்டிப்பா பானு கூட ஒரு இன்டர்வியூ ரெடி பண்றோம். சீரியஸ்லி? வாவ், thank you sir. தயவு செஞ்சு வாங்க, எனக்கு ரொம்ப கேக்குறாங்க, ஆவலா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க 4-5 லவ் பிரேக்கப் பண்ணிட்டீங்க. ஆமா, அதுல ஒரு லவ் இருக்கு. இப்ப ஃபோன் பண்ணுங்க. எடுக்கணுமே. ஹலோ, உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிதுங்க. லைக் நீங்கள் வந்துட்டு பேசுகிற விதம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறீங்க, அப்புறம் நம்ம வைபு, அப்புறம் வீரா டாக்ஸ்னாலே நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க.
ஓப்பனா சொல்றேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ.